ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாராந்திர கூடுகைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் இப்போ தலைகளை தாழ்த்தி நம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசனம் இதில் தங்கி இருக்கும்படியாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் பல காரியங்களை கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்படி சமூகத்தில் வந்து நாங்கள் அமரும் பொழுது எங்கள் தேவனில் எங்களோடு இடைப்படும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசனங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரை ஆராதனை வேலையில் எங்கள் தேவனே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீ பேசி இப்படி பிரசனத்தினால நிரப்பி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உடைய அன்பினால் எங்களை நிரப்பும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே செய்தி வேலையுடைய பரிசுத்த கரமைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். எங்களோடு பேச என்ன சித்தமாக இருக்கிறீரோ அதை ஆண்டவரை எங்களோடு கூட பேச வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, இதை ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவரும் இந்த பிரசனத்தை உணர அப்பா நீர் அவர்களோடு கூட இடைப்பட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்வீராக. எங்கள் தேவன் எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரை உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஏற்றபடி எங்களை வணைந்து கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளை முழுவதுமாய் இந்த நேரத்தை முழுவதுமாய் இந்த வாரத்தின் ஆராதனை முழுவதுமே கருத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி கூறி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. இந்த வாராந்திர கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஆண்டவரை ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தர், சொல்லுவோமா நீர் மாறாதவர் சொல்லுவோமா. என் இயேசு பரிசுத்தர், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு மாறாதவர். வாயை திறந்து சொல்லுங்க. என் இயேசு மாறாதவர். திரும்ப சொல்லுவோமா. நம் இயேசு பரிசுத்தர், நம் இயேசு பரிசுத்தர், நம் இயேசு மாறாதவர், என்றைக்கும் மாறாதவர். அல்லேலூயா. நம் ஆண்டவர் என்றைக்கும் விலகாதவர். நம் ஆண்டவர் பரிசுத்தர், நம்மையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அப்பா நீர் நல்லவர் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நன்றி பலிகளை எல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம் சுவாமி. அதை அங்கீகரிப்பீராகப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி அப்பா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார் என்ற பாடல பாடுவோமா. எல்லாம் கைகளை தட்டி சத்தமா எங்க இருந்தாலும் நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே,
உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கைகளை உயர்த்தி பாருங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மறுபடியும் சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்களை ஒருபோது நீர் மறக்கவில்லைப்பா, எங்களை ஒருபோது நீர் கைவிடல சுவாமி. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை போல ஒருவருமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை போல வேற யாராவது இருக்கிறாங்களா? நீங்க வாழ்க்கையில எல்லா பக்கத்திலும் தேடி பார்த்தாலும் யாரும் இல்லை சுவாமி. அப்படி ஒருவரை கண்டதாக யாரும் எங்களிடத்துல சொன்னதும் இல்லப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அவரை பார்த்து புகழ்ந்து பாடலாமா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. திரும்ப சொல்லுவோமா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. அந்த மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. என்னை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் சுவாமி, என்னை மன்னிக்க வந்தவரே, உம்மை நான் ஆராதிப்பேன். வாய்களால் உம்மை புகழ்ந்து நான் பாடுவேன் சுவாமி. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த
கிடந்த, நான் ஒடுக்கப்பட்டும் கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதும் நான் மறக்கலையே. We love you Lord. We love you Lord. ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டமான நேரங்கள்ல, ஆண்டவரே இடுக்கமான சூழ்நிலைகள்ல நீர் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஒருபோதும் கைவிடாமல் இருந்து நடத்துவதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா, அதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் புகழுகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்கிறவர் நீங்க தான் சுவாமி. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர் நீங்க தான் சுவாமி. அப்பா, எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நீங்க தான் சுவாமி. நீரே எங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீரப்பா. நீரே எங்கள் வாசலா இருக்கிறீர் சுவாமி. அப்பா அப்பா உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா, அந்த திறவுகோல் உண்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அப்பா, ஒருவனும் அடைக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவனும் ஆண்டவரை பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாய் இருக்கிறவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனக்காய் வாசல்கள் திறப்பவரே, எனக்காய் வானங்கள் திறப்பவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? எனக்காய் வாசல்கள் திறப்பவரே, எனக்காய் வானங்கள் திறப்பவரே, எனக்கெல்லாமே நீர்தானே, எந்த தேவையும் நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, எந்த தேவையும் நீர்தானே. அவரை பார்த்து சொல்லுவோமா? எனக்கு எல்லாமே நீங்க தான் சுவாமி, என் தேவையெல்லாம் நீங்க தான் சுவாமி அப்படின்னு வாயை திறந்து அவரை பார்த்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். முழு மனதோடு சொல்லுங்க அவரை பார்த்து, எனக்கெல்லாமே நீர்தானே, எந்த தேவையும் நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, எந்த தேவையும் நீர்தானே. நீர் நல்லவர் சுவாமி. நீரே எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. எங்களை எம்மட்டுமாய் நடத்தி வந்ததும், எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா கழுகை போல எங்களை தூக்கி சுமந்ததும் நீரே சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க மேல எங்களுக்கு இருக்கிற தாகம், வாஞ்ச எல்லாம் இன்னும் அதிகமாகணும்ப்பா. அதற்காக நம்ம உங்களிடத்துல வேண்டுதல் செய்கிறோம். உங்களிடத்துல நாங்கள் நெருங்கி வருகிறோம்ப்பா. என்னிடத்துல கேளுன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் நீங்களேப்பா. நாங்கள் இதை கேட்கிறோம். நாங்கள் ஜெபமா இந்த பாடலை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கம் எல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. அவர் பார்த்து சொல்லுவோமா? நினைவெல்லாம் ஏக்கம் எல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே,
எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரே ஏதோ உம்மிடத்தில் நாங்க வேண்டுதலாக விண்ணப்பமாக ஏறெடுத்த இந்த பாட்டின் வரிகளுக்கு ஒத்ததாக மாற்றுவீராகப்பா. எங்க வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா உமக்கு ஏற்றதாக ஆண்டவரை முற்றிலுமாய் வணைந்திடுவீராக. உம்மோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் இருதயம், எங்கள் சிந்தனையும் உமக்கு திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்கு, ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு உங்கள் இருதயங்கள் இப்பொழுதும் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ள. என்னடா சில பேர் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாதில்ல. இது அருமையான சகோதரன் சுனில். கிட்டத்தட்ட 2016 வருடத்திலிருந்து நம்ம கூட இருந்து நம்மை நேசிக்கிற அன்பு சகோதரன். இவர் சேனையின் கர்த்தர் ஊழியத்தில் ஒரு தலைவராக இருக்கிறார். தேவன் இவர்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாய் இந்த தேவனை ஆராதனை நடத்துகிற, ஆவியோடு நடத்துகிற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆராதிச்சிங்களா? ஆமா பிரதர். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அநேக தலைவர்கள் எழும்பி வந்து கடைசி நாட்களில் ஊழியம் செய்ய போவதற்கு அடையாளமாய் இப்படி தலைவர்களை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Take care. இப்பொழுதும் நம்ம வேத வசனங்களை வாசிப்பதற்கு நிறைய கடந்து போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான மகள், என் அன்பு மகள் ஆக்னஸ் எப்சிபா அவர்கள் வேத வாசிப்புக்கு நேராய் நம்மை வழி நடத்துவார்கள். இப்பொழுதும் நம்ம வேதம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சங்கீதம் 91 எடுத்துக்கலாம். நான் முதல் வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கணும். நான் 3வது வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கணும். இப்பொழுது வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இப்போது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இந்த வேத வசனத்தை வாசிக்க கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிற எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, உலகம் எங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாம் சந்திக்க கொடுத்த தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் தேவனுக்கு அதிகமாய் நான் நன்றிகளை செலுத்துகிறேன்.
இந்த வாராந்திர கூடுகையில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சு எத்தனையோ விதமான இக்கட்டுகள் இன்னல்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் தேவ பலன், தேவ கிருபை, தேவ இரக்கம் நம்மை மறைத்து கொண்டிருக்கிறபடினால தேவனுக்கு நாம் அதிகமாய் நன்றிகள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தத்தை எல்லாம் வாட்சிருப்போம்ல, வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் இருக்கிற இடத்துல வேதாகமத்தை கையில் எடுத்து வலது கையில் வைத்து உயர்த்தி பிடித்து அறிக்கையாக நம்ம ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஒரு காரியத்தை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். வழக்கமாக செய்கிற காரியம்தான். தயவு செய்து இந்த கூடுகைக்கு வருகிறவர்கள் வேதாகமத்தை கையில் வச்சுக்கோங்க. என்னதான் மொபைலில் பைபிள் இருந்தாலும் இந்த பைபிள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். எல்லா வலது கரத்தில் பைபிளை வச்சுக்கிட்டு நல்லா உயர்த்தி பிடித்து இது எங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே இந்த ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இந்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நான் செய்து முடிப்பேன். இந்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேதாகம வசனங்களுக்கு என்னுடைய இருதயம், சிந்தை, உணர்வுகள், உணர்ச்சிகள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த வேதாகம வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். தேவனுடைய செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன அறிக்கையின்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் எல்லா விதத்திலும் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே பெரிய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். தேவன் ஒரு தடவை நம்ம கிட்ட பேசும்போது அந்த வாக்குத்தத்தம் ஏதோ நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இக்கட்டு நேரங்களில செயல்படக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது உண்டாக கடவுது என்று வார்த்தையினால் சொன்னார். இதைத்தான் யோவான் 1:1 சொல்லுது. ஆதியில இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை. அதே யோவான் 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி. நம்ம இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் முகமுகமாய் வாழ்ந்த நாட்களில் பார்த்ததில்லை. அந்த வார்த்தை மாம்சமானதை இதோ கையில் இருக்கிற அந்த வேதாகமத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த வார்த்தையினால் தான் நாம் ஜெயம் பெறுகிறோம். இந்த வார்த்தையின் வல்லமைகளை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த வல்லமைகளை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு இதே பூமியில சமாதானமாய், சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஏன் இந்த வாராந்திர ஆராதனை? எல்லாருக்கும் தெரியும்ல, ஏன் இந்த வாரத்தில் ஒரு முறை தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? நிறைய பேரால சபைக்கு போக முடியல, சபையோட ஐக்கியம் இல்லை. சில கண்ட்ரிஸ்லாம் இது மாதிரி ஆராதனை நடத்துவதற்கு சரியான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ 2019 வருடம் தேவனிடத்தில் பேசி 2023 இதை செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையின்படி தான் இந்த ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி சபைக்கு போக இயலாதவர்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இல்லை நான் பிரதர் நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு, நோ ப்ராப்ளம், நீங்கள் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளை குறித்து தான் இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து வருகிற நாட்களில் தேவன் அதிகமாய் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பேசின ஒவ்வொரு காரியங்களையும் உங்களிடத்தில் உரைப்பதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம பேச முடியும்ல. நிறைய விஷயங்களை தேவன் பேசுகிறார். ஆனால் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது நம்முடைய மாம்சமாகிவிடும். ஆனால் தேவன் பேச சொல்கிற நேரத்தில் பேசுகிற காரியங்கள் நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். நீங்களாம் பைபிள்ல 7:15 பிரதர்.
7:15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ஓகே, இப்போ இந்த வார்த்தையை ஏன் ஏப்ரல் மாதத்தில் தேவன் கொடுக்கிறார்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே, அப்போ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள்ல இருந்து கானானுக்குள்ள நுழையிற வரைக்கும் நிறைய விதமான அதிசய அற்புதங்கள், அதுக்கப்புறம் நுழைந்ததுக்கு அப்புறம் நிறைய அதிசய அற்புதங்களை தேவ ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஏன் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே அப்படின்னு, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அப்படின்ற வார்த்தை போட்டிருக்காருன்னா, எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம். என்னத்தான் கம்ஃபர்டபுள் லைஃப் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைத்தாலும் அது ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறது. அதிலிருந்து புறப்பட்ட போது கர்த்தருடைய கரம் எப்படி இடைப்பட்டது, யார் மூலமா எப்படி கிரியை செய்தார், எப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் செய்தார் என்பதை விளக்கும்படியா இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் செயல்படுத்துகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்தும் கர்த்தருடைய பிள்ளை என்ற பெயர் பெற்றிருந்தும் எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தை போல கஷ்டங்களும் நஷ்டங்களும் வியாகுலமும் வேதனைகளும் வருத்தங்களும் உங்களை சூழ்ந்திருக்குமானால், கர்த்தர் உங்களுக்கு நேராய் சொல்லுகிற வார்த்தை, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயத்தை இல்ல அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்ப இதை செய்ய போறது யாருன்னு கேட்டா தேவன் தான். இப்ப இதுல ஒரு ஆங்கில வேதாகமத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இப்படி போட்டிருக்குது. அதாவது இந்த தமிழ் வெர்ஷன்ல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஒரு வார்த்தையில் இருக்குது, ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. ஆனா கிட்டத்தட்ட தமிழ் வேதாகமத்தில் அந்த அர்த்தம் வந்துருச்சு, ஆனா அந்த வார்த்தை ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்றது யாராவது ஆங்கில வேதாகமத்தில் ஒருவேளை NIVயோ இல்லை NKJVயோ எடுத்து வாசிங்க பார்ப்போம். யாரும் ஆங்கில வேதாகம் வச்சிருக்கிறீங்களா? சரி, நான் வாசிக்கட்டுமா? ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், இதே மீகா 7:15 ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இப்படியா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. As the days when you come out from the land of Egypt, இதுதான் ஒரு முக்கியமான வார்த்தை. I shall show you marvelous and miraculous things. இந்த ஐன்ற வார்த்தை இருக்குல்ல, ஐன்ற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். நான் இதை செய்ய போறேன். அந்த நானாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார், நம்ம கடந்து போகிற எல்லா பாதையிலும் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குலதெய்வமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் அநேக அடிமைத்தனங்கள், அநேக விதமான நுகங்கள், மனிதர்கள் மூலமாய், அசுத்த வல்லமைகள் மூலமாய், நம் சுய சிந்தையின் மூலமாய் சில காரியங்கள் நம்மை மறைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அந்த அதிசயங்களை முதலாவது நம் கண்கள் காணும்படியாய் செய்ய போகிறார். இப்போ அவர் அதிசயத்தை செய்ய போகிற அந்த நேரத்திலே நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதையும் இந்த வேதாகம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கு. இப்போ தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்துல பார்வோன் நிமித்தமாய், அந்த ராஜாவின் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்படுகிற நேரங்களில தங்கள் ஜீவனையும் கசப்பாக்குகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. பல காரியத்தில் நெருக்கப்படுகிறார்கள். தங்கள் பெருமூச்சுகளின் நிமித்தம் ஏன் இப்படி வெறுக்கப்படுறோம், ஏன் இப்படி நொறுக்கப்படுறோம், ஏன் இந்த வேதனையினுடைய வாழ்க்கையில, ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த பலகீனம் சொல்லி இந்த ஜனங்கள் விடுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கவனமாய் கேட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவர் மாறலங்க, நம்ம தான் மாறிட்டே இருக்கிறோம். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கும் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால தம்முடைய வார்த்தையை அனுப்பி இன்றைக்கு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே அவர் தம்முடைய அதிசயங்களை முதலாவது நமக்கு நம் கண்கள் காணத்தக்கதாய் செய்து முடிப்பார். நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தின்படி 10 விதமான அந்த அதிசயங்களை செய்தார்ல, 10 விதமான வாதைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எகிப்து தேசத்துல. அந்த 10 விதமான வாதைகள் சத்துருக்களுக்கு ஒரு அடையாளமா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமா இருந்தது. எப்படி பாருங்க, ஒரே 10 விதமான வாதைகள்
2 டிவிஷனை காமிக்குது. ஒருத்தருக்கு அது நியாய தீர்ப்பை குறிக்கிறது, மற்றும் ஒரு டிவிஷன்ல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது கர்த்தர் அவர்களை பாதுகாப்பதை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்தவர்களுக்கு எந்த சேதமும் அந்த 10 வாதையில் வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கோசேன் என்ற பட்டணத்தில் மாத்திரம் எந்த வாதைகளும் அவர்களை அணுகவில்லை. எகிப்து தேசம் முழுதும் காரிருள் சூழ்ந்திருந்தாலும் கோசேன் என்ற பட்டணத்தில் வெளிச்சம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சம்தான் நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கு நமக்கு வெளிச்சம் கொடுக்கும் நித்திய தேவன். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது. அதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இருள் பூமியை காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல, அந்த ஒளி நமக்குள் இருக்கிற ஒளி. யோவான் 1:14 எழுதப்பட்ட அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் செய்கிறது இல்லையா? அந்த ஒளிதான் கடைசி நாட்களில் ஒரு பெரிய மகத்துவத்தை ஏற்படுத்த போகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதாகமம் எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த கடைசி நாட்கள்ல. அதுல குறிப்பாய் கடைசி நாட்களில் ஒரு சந்ததி எழும்ப போகிறது. அந்த சந்ததி மகத்துவமான சந்ததியா இருக்கும். அந்த சந்ததி கர்த்தருடைய நாமத்தை விளங்க பண்ணுகிற சந்ததியா இருக்கும். அந்த சந்ததி மூலமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று வேதாகமத்தில் எல்லா இடங்களும் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிசயங்களை காணப்படுகிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள தம்முடைய நாமத்தில் 3 மகத்துவமான நாமத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாமம் என்றால் என்னன்னா பெயர். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாமம் அப்படின்னா நம்ம நினைச்சுட்டு இருந்த நெத்தியில போறது அப்படி இல்லை. அந்த நாமம் அதுவும் ஒரு காரியத்தை சிம்பாலிக்கா குறிக்கிறது, அது வேற விஷயம். இந்த நாமம் என்பது பெயரை குறிக்கிறது, கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை குறிக்கிறது. இப்போ ரோட்ல நடந்து போறோம், யாரோ ஒருவர் நம்மளை கூப்பிடலாம், நம்முடைய பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போம்ல, அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகத்துவம் இருக்கிறது. அவருடைய பேருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சில காரியங்கள் இருக்கிறது. இந்த 3 காரண பெயர் என்ன? இப்ப இதுல என்னன்னா, காரண பெயர்னு ஒண்ணு இருக்கு. காரண பெயர், ஒரு காரியத்தை செய்யறோம், ஒரு தச்சு வேலை செய்யறாங்கன்னா அவங்க கார்பெண்டர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். மெக்கானிக் வேலை செய்யறாங்கன்னா மெக்கானிக்னு கூப்பிடுறோம். இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கேற்ற காரண பெயர் உண்டாகுது. தேவன் என்பது அவருடைய நாமம், இல்ல யெகோவா என்பது அவருடைய நாமம். ஆனால் மெய்ப்பன் என்பது அவருடைய நாமம் அல்ல, அது காரண பெயர். மெய்ப்பன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் மெய்ப்பனை போல நம்மை நடத்துகிற தேவன் என்பது காரண பெயரை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, பரிகாரி என்பது அவருடைய நாமம் அல்ல, அவர் செய்கிற காரணத்தின் நிமித்தம் கிடைத்த காரண பெயர். நீர் என் கோட்டை, என் துருகம் என்று தாவீது சொல்லுகிறார். அது அவருடைய நாமம் அல்ல, அவர் கோட்டையாய் துருகமாய் இருந்து நம்மை காப்பது நிமித்தம் அது காரண பெயராய் மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மீகாவில் அப்படி 3 காரண பெயரை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். நிறைய இருக்குது. தான் செய்ய போகிற காரியங்கள் நிமித்தம் உண்டாகும் காரண பெயரின் நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த வாரத்துல இதை பேசுறோம்னா இந்த காரண பெயர் தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துறாருல, இந்த காரண பெயர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சிம்பாலிக்கா சொல்றேன். ஒரு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை நடத்துகிறார் என்றால் உலக பிரகாரமா இருக்கிற காரியங்கள் வேறு டிவிஷனை காண்பிக்கும், வேறொரு காரியத்தை காண்பிக்கும். எப்படி ஆவி ஒன்று சொல்லுதோ மாம்சம் ஒன்று சொல்லுதோ, டைரக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதுபோல கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுறாருன்னா மாம்சம் வேறொரு டைரக்ஷனை காமிக்கும். உதாரணத்துக்கு கர்த்தர் இதை செய்ய போகிறேன்னு சொன்னார்னு வச்சுப்போமே, மாம்சம் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக தான் காரியத்தை காமிக்கும். உலக பிரகாரம் நடக்கிற காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம், என்ன கர்த்தர் இப்படி பேசினாரே, ஏன் இந்த காரியம் என்ன நடக்கல, ஏன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் வேதாகமத்தில் நிறைய காரியத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த காரண பெயர்ல 3 காரண பெயரை இன்றைக்கு தேவன் நமக்கு பேசுகிறார். நேரம் இருந்தா நம்ம 3ஐயும் பார்ப்போம், இல்லைன்னா எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, முதலாவது காரண பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். தடையே இல்ல, தடைகளை
எப்படி அங்க அதிசயங்களைன்னு சொன்னாரோ, இங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் என்கிற தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்றால் என்ன? மீகா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதை சொல்லுது நமக்கு. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13 வாசிங்க பார்ப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நீங்க நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாமா? என்னன்னா, தடைகளை, அது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், நீக்கி போடுகிறவர். நீக்கி அங்கே வைக்கிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர். டோட்டலி அந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் தடயங்கள் காணப்படாத அளவுக்கு மாற்றக்கூடிய வல்லமை இந்த நாமத்துக்கு இருக்கிறது. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட உங்க வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம். இருக்கிறனால தானே பேசுறாரு. நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், கர்த்தருக்காக பல காரியத்தை செய்திருக்கிறேன், நான் ஜெபித்திருக்கிறேன், இவ்வளவு காரியத்தை பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தடைகள் இருக்குது பிரதர். குடும்பத்துக்குள்ள தடை, வேலையில தடை, இல்ல ஆரோக்கியத்துல தடை, இல்ல ஆசீர்வாதத்துல தடை இருந்துகிட்டே இருக்கு பிரதர். அதான் தேவன் சொல்றார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு பின்பாக அல்ல, அவர்களுக்கு முன்பாக. ஹலோ, இருக்கிறீங்க எல்லாருமே? அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஸ்தோத்திரம். இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ற நாமத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிறார். தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பேசுகிறார் என்றால் அதை செய்ய போகிறார்னு அர்த்தம். இப்போ இந்த மாம்சம் காண்பிக்கிற காரியம் நிறைய உங்க வாழ்க்கையில தடைகள், அது பல வருஷமா இருக்கலாம், இல்ல சில வருஷமா இருக்கலாம், இல்ல நீங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நிறைய தடைகளை பார்த்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அடுத்த பகுதி தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார். உங்களுக்கு முன்பதாய் எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் சரி, மாம்சம் சொல்லும் இதெல்லாம் முடியாது, நடக்காது, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ வேதத்தை வாட்சி பார்த்துட்டேன், அதை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இது வரைக்கும் அந்த தடை நீங்கிற மாதிரியே தெரியலையே, இதோடய வாழ பழகிக்கணுமா அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் நடந்து செல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அதிசயத்தை காண்பிக்கும் தேவன் தடைகளை உடைப்பதற்கு நமக்கு பின்பதாக அல்ல, நமக்கு முன்பதாக சென்று எல்லா வித தடைகளையும் நிர்மூலமாக்குகிறார். தேவன் இந்த நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? ஏன் தேவன் இந்த நாமத்தை தெரிந்து கொள்கிறார்? தடைகளை நீக்கி போடுகிறவரா ஏன் தேவன் இதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் தன்னை காண்பிக்க வேண்டிய காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் இருக்கிற பரிதாப நிலையை தேவன் பார்த்தது நிமித்தம். இந்த மீகா புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தேவ ஜனங்கள் படுகிற பாடு, கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், அவங்க வேற ஒன்று செய்யறாங்க, அது நிமித்தம் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. சில நேரங்களில் கர்த்தரே அவர்களை பார்த்து சொல்றாரு, இப்படி பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தம்முடைய நீதியின்படி. ஆனா தேவன் இந்த ஜனங்கள் படுகிற பாடுகளை நினைவு கூர்ந்தார். என் ஜனங்கள் கஷ்டப்படுறத பார்க்கிறார் அவர். அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ எல்லாமே தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க நினைவுல இருக்கிற கஷ்டமா இருக்கலாம், உங்க சரீரத்தில் இருக்கிற கஷ்டமா இருக்கலாம், எந்த கஷ்டமா இருந்தாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறார். யாருக்கு இது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதனால தான் இந்த நாமத்தை உங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடாதபடியினாலே ஆசீர்வாதங்களை எல்லாம் நிர்மூலமாகி தங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடுமையான சூழ்நிலையில கடந்து போறாங்க. தேவன் வார்த்தை பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அது நிமித்தமாய் உண்டான எல்லா விதமான சூழ்நிலைகளும் தேவ ஜனங்களை நெருக்கும் போது அதை சொன்ன தேவன் இவர்களா செய்ய முடியல, அதனால நானே இதை செய்ய போறேன்னு சொல்லி அவரே தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அந்த இரக்கத்தின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் தன் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியா இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் மனதுருகி தடைகளை உடைக்கிறவராய் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம்.
இதே மீகா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களே தேவன் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். மீகா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல மீகா 1:5-6. இது எல்லாம் யாக்கோப்புடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சாத்தானுடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். யாக்கோப்பின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்றைகளை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். ஆமென். தேவன் சொல்றாரு ஒரு மீறுதலின் நிமித்தம், அதாவது இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதல்களின் நிமித்தம். சில நேரத்தில் அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய வார்த்தையை நாம் மீறுதலாய் அது செய்ய முடியாம நம்முடைய சுய பரிதாபங்களை சொல்லிக்கொண்டு அது செய்ய முடியாம நம்ம அதை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது பேர் தான் மீறுதல். மீறி செய்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு வேறொரு டைரக்ஷன் நம்ம செய்கிறோம். இஸ்ரவேலின் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தம். இந்த மீறுதல் என்பது அடுத்து பாவங்களை பிறப்பிக்கிறது. அடுத்து மீறுதலுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு சமாரியா இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சமாரியாவா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை மீறி செய்யும் போது பஞ்சங்கள் வரலாம், மற்ற காரியங்கள் நடக்கலாம், எதிரிகள் முற்றுகை போடலாம். இதெல்லாம் தேவன் சொல்றார், ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழ பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். இப்ப இதை தேவன் சொல்றாரு, தம்முடைய வார்த்தை நிமித்தம் நீ இப்படி செய்யலப்பா, அதனால இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் சம்பவிக்க போகுதுன்னு சொன்ன அந்த தேவன், தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆறாத காயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். இதெல்லாம் சொல்லிட்டாரு. அவருடைய நீதி நிமித்தம் இதெல்லாம் வார்த்தை மீறிட்ட, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது நிமித்தம் வருகிற அந்த வேதனைகளை அவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதை, அது நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை தேவன் நினைவு கூர்ந்தபடியினால தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆறாத காயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆங்கில வேதாகமத்தில் இந்த ஆறாத காயங்களுக்கு இன்க்யூரபிள், அது கியூரே ஆக்க முடியல. எத்தனையோ காரியத்தை செய்து பார்க்கறாங்க, பண்ணி பார்க்கறாங்க, அந்த காயம் மாறுமான்னு பார்த்தா ஆறல. இன்றைக்கும் அநேக காயங்களை சுமந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆறாத காயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். மனிதர்கள் நிமித்தமாய், சூழ்நிலை நிமித்தமாய், உங்கள் மீறுதல்களின் நிமித்தமாய், அநேகருடைய சூழ்நிலையின் அந்த மனிதர்கள் பேசின வார்த்தையின் நிமித்தமாய், கிரியைகளின் நிமித்தமாய் உண்டான எல்லா காயங்களும் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதனால தான் தம்மை தடைகளை உடைக்கிறவராய் உங்களுக்கு முன்பதாய் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். மீகா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படிப்பட்ட காயமா இருக்கிற அந்த காயம் அதை சொல்லுது. மீகா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த காயம் ஆறாதது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தெட்டினது. ஆமென். ஸ்தோத்திரம். அதன் காயம் ஆறாதது, அதுதான் இன்க்யூரபிள். அது ஆறவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆறாத காயத்தை நினைவு கூர்ந்த தேவன் என்னத்தான் வார்த்தைனால சொல்லிட்டாலும், இப்போ ஆதாம் கிட்ட சொன்னார்ல, இது சாப்பிட்றனால சாகவே சாவேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அது அவருடைய நீதி. வார்த்தையை சொல்லியாச்சு, ஆனா வார்த்தை மீறப்பட்டது. ஆனாலும் தேடி வருகிறார் ஆதாமை. ஆதாமே எங்க இருக்கிற? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டியா? அதுக்கு சரியான டைரக்டான பதில் வரல. மேல மேல ஒருத்தரா கையை காட்டிட்டு இருக்கிறான். கடைசியில அவளுக்கு ஒரு ரெமிடியை கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை சொன்னார். இது அவருடைய கிருபை இரக்கங்களை குறிக்கிறது. அதான் வார்த்தையை மீறிட்டல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விடாம அதற்கு ஒரு தீர்வை கொடுத்து, அந்த தீர்க்கதரிசன தீர்வி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காண்பித்து அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காய் மரிக்கப் போகிறார் என்று சொல்லி ஆதாமுடைய மீறுதல் பாவங்கள் அன்றைக்கு மறைக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கோ வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் அது கழுவப்படுகிறது, நம்மை விட்டு முற்றிலுமாய் நீக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாத காயங்களை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரமே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஆறாத காயம் எப்ப தெரியுமா? தனிப்பட்ட முறையில் நீ தனியா இருக்கும்போது அந்த இருதயம் அப்படியே வியாகுலப்படும். எம்மட்டும் ஆண்டவரே, எம்மட்டும், என் வாழ்க்கையில மட்டும் இந்த ஒரு காரணம் நடந்துகிட்டே இருக்குது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே. இதுக்கு ஒரு ரெமிடியே இல்லையா? ஒரு தீர்வே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு கேட்டுக்கொண்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கு தேவன் அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறவராய் அவரே, நம்மளால தான் செய்ய முடியல, அவரே முன்பதாய் போய்
தடைகளை உடைக்கிறவராய் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை கேட்க சொன்னார் உங்களிடத்தில். எப்படின்னா, இந்த வசனத்தை கேட்கிறீர்களே, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், தடைகளை உடைக்கிறவராய் தேவன் முன்னாடி போவார் என்கிற முழு நிச்சய நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? இருக்கிறது பிரதர். எஸ் எஸ் நம்புறோம் பிரதர். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு பதில் சொன்னீங்கல்ல, இருக்கிறது, விசுவாசிக்கிறீங்கல்ல, இந்த விசுவாசம் தான் கதவுகளை திறக்கிறது. கர்த்தர் கிரியை செய்கிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அநேக தடைகள் உங்கள் கண்ணு முன்னாடியே டிஸ்ட்ராய் ஆகிறது உங்க கண்கள் பார்க்க போகுது. நடக்க போகுதா இல்லையான்னு பாருங்க. இது கர்த்தர் வெறும் வார்த்தையாய் மாத்திரம் சொல்லாம அதை செயல்படுத்துகிறவரையும் அவர்தான் செயல்படுத்த போகிறார். இதை நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம செய்ய போகிற ஒரே காரியம் அதை 100% முழுமையாய் விசுவாசிப்பது மாத்திரமே. ஆனால் கிரியை செய்ய போகிறது தேவன் தான் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில இம்மட்டுமாய் உங்களுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தடைகளை, உங்கள் மனதை சோர்வாக்கின தடைகளை, உங்களை காயப்படுத்தின தடைகளை, ஆறாத ரணங்களை உங்கள் இருதயத்தில் ஏற்படுத்தின அந்த தடைகளை தேவன் நிர்மூலமாக்க போகிறார். நீங்கள் இதுவரையில் எப்பேற்பட்ட கொடிய வேதனையில் அகப்பட்டு இருந்தாலும், நெருக்கம், இக்கட்டுகள், வேதனை, பலவீனங்கள், இப்படிப்பட்ட எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராய் முழு இருதயத்தோடு திரும்பி விசுவாசித்தால் நன்மை செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். அதனால முன்னாடியே சொல்லிட்ட, அதிசயங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதிசயம் செய்கிற தேவன். இப்ப ஏன் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்னா, ஆதியில என்ன நடந்ததோ அதான் கடைசி நாட்களிலும் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அதை வெளிப்படுத்த போகிறார். தேவன் நினைத்தால் ஒரே ஒரு தேவ தூதனை ஒரு தேசத்தின் மேல் நிற்க வைத்து கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்ய வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்யாமல் தம்முடைய ரூபத்தின்படி சாயல்படி படைக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கிற பட்சத்தில் அவர்கள் மூலமாகவே அந்த அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். அதிசயத்தை விளங்க பண்ண போற பாத்திரம் யார் தெரியுமா? நாம தான். தேவன் அதை செய்ய போகிறார், நம் மூலமா தான் செய்ய போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் அநேக விதமான இக்கட்டுகள் நடக்க போவது உண்மைதான். அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, தன்னுடைய வருகைக்கு முன்பதான் என்னென்னலாம் சம்பவிக்கணும் அது எல்லாம் நம்ம கண்கள் காண நடந்துகிட்டு தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வெறும் ஒரு பகுதி தான் பார்த்துருக்கோம். யுத்தங்களை கேள்விப்படுறோம், செய்திகளை கேள்விப்படுகிறோம். அடுத்து என்ன பெரிய பெரிய சம்பவங்களும் நடக்க போகுது. எல்லா ஜனங்களையும் மனமடிவாக்குகிற, சோர்ந்து போக பண்ணுகிற, ஜீவனையும் கசப்பாக்குகிற அநேக விதமான கொடுமைகள் இதற்கு பின்பதாய் சம்பவிக்க போகுது. இதுவரை சம்பவியாததும் இதுக்கப்புறம் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமும் மகா பெரிய பேரணமாய் இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு சங்கீதம் 91 வாச்சோம்ல, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். தேவன் தான் நம்முடைய நிழல், அவர் செட்டைகளின் கீழே நம் அடைக்கலமாய் இருக்கிறோம் என்பதை நம் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காண்பித்தாரோ, அதே போல அந்த கடைசி நாட்களில் தேவனை அண்டி இருக்கிற ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் என்றால் என்ன? What is the meaning of miracles? ஆறாத காயங்கள் உடனே ஆற செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆறவே இல்லை பிரதர், நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், என் காயங்கள் ஆறாத காயங்களா இருக்குது. இதுதான் அதிசயம். ஆறாத காயங்கள் உடனே ஆற செய்ய வல்லவராய் இருக்கிறார். முடியாத காரியத்தை உடனே தேவன் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். பலன் தராத நிலத்தை கூட இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி ஒரு பலனுமே இல்லாத இப்படிப்பட்ட காரியத்திலும் பலன் தராத நிலத்தை கூட பலன் தர அவரால் செய்ய முடியும் என்பதுதான் அதிசயம். மார்வலஸ். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு பிரதர்.
ஐயோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆறாத காயம் ஆறிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நடக்காத காரியம் நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வார்த்தை நல்லா இருக்கு பிரதர், ஆனா என் சூழ்நிலையோ வேற காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறதே, ரொம்ப நெருக்கப்படுகிறோமே அப்படின்னு பிராக்டிக்கலா பேசுறீங்களா? நம்முடைய தேவன் பிராக்டிக்கல் தேவன் தான். கிதியோன் கிட்ட அடிக்கடி சொல்லுவோம்ல, கிதியோன் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு பரலோகம் சொல்லுது. அப்ப கிதியோன் இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கிறார். மீதியானியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள், அமலேக்கியர்கள், 3 விதமான எனிமீஸ். அவங்கள நெருக்கி ஒடுக்கி 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 தங்கள் விளைவின் பலனை அனுபவிக்க கூடாதபடிக்கு அந்த அளவுக்கு தேவ ஜனங்கள் நெருக்கப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, விதைக்கிறாங்க. அது விளைச்சல் வரும்போது எதிரி வந்து அப்படியே வாரிட்டு போயிடுறான் மொத்தம். இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து நாம் பிரயாசப்படுகிறதை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு பயங்கரமா இக்கட்டை செய்து கொண்டிருந்தது. ஆனால் தேவன் ஒரு பராக்கிரமசாலியை, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்ன உடனே கிதியோன் ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாம் கரெக்டு தான் சார் தேவனே, எல்லாம் கரெக்டு தான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் சம்பவிப்பானேன். ஏன் சம்பவிக்குது ஆண்டவர் எங்க வாழ்க்கையில? ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை உன் மூலமாய் நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான். மகா பெரிய சேனையை, கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறவர்களை, வெட்டுக்கிளிகளைப் போல எண்ண முடியாத திரளான கூட்டத்தை உன்னை வைத்து நிர்மூலமாக்க போகிறார் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சம்பவிக்குது. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வல்ல தேவன் பாருங்களேன், எவ்வளவு பெரிய சேனை. இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லை. அது 300 பேரை வச்சுக்கிட்டு அந்த சேனை ஜெயிப்பதற்கு இம்பாசிபிள். பட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் மார்வலஸ். அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை செய்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் முடியாததை முடிய பண்ணுவேன், உடனே அதை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் தடைகளை உடைக்கிறவராய் உங்களுக்கு முன்பதாய் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் படுகிற பாடுகளை தேவன் அறிந்து அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருந்தார். தேவ ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய தன்னை ஒப்புவித்தார்கள். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க நம்புறோம் பிரதர், எங்க வாழ்க்கையில தேவன் வல்லப்பெரும் காரியங்களை செய்யறார் நம்புறோம்னு சொன்னீங்கல்ல, அதுதாங்க விசுவாசம். அது இன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சு போகிற காரியம் அல்ல. அந்த உண்மையான விடுதலையை, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், தடைகளை உடைக்க போகிறார் என்ற வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி, சூழ்நிலை என்னதான் உங்களுக்கு பயமுறுத்தி காமிச்சாலும் சரி, ஆபிரகாமோட வாழ்க்கையில காமிச்சது இல்ல. நான் ஆபிரகாமே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன்னு சொல்லி. ஆனா இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே. சாராள பாரு, உன்னை பாரு, வயசாகிட்டே போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இம்பாசிபிள் அப்படின்னு பிசாசு பேசியிருக்க கூடும். ஆபிரகாமும் நம்மை போல ஒரு மனிதன் தானே. என்னத்தான் தேவன் வந்து பேசினாலும் இந்த எமோஷன் ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மளை ஒரு மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இஸ்மவேல் பிழைப்பானாக, எலியேசர் பிழைப்பானாக சொல்றாருல, அப்பீல் பண்றாருல, இது நடக்க போகுது, செய்ய போறோம்னு சொன்னா ஆபிரகாமுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சார் இம்பாசிபிள் சார், எதுவுமே இல்லை, அதுக்குண்டான அறிகுறியே கிடையாது. சாருடைய கர்ப்பம் செத்து போச்சு, என்னுடைய வயசாகி போச்சு, எனக்கு பலன் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் இம்பாசிபிள். அதுதாங்க மார்வலஸ். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார் என்பதுதான் ஃபெய்த். மார்வலஸ் தான். இதுவரைக்கும் முடியாததை முடிய பண்ணுகிற தேவன், நடக்காததை நடக்க பண்ணுகிற தேவன். அன்றைக்கு ஆபிரகாம் ஐயா மூலம், அநேக பரிசுத்தவான்கள் மூலம் நிறைவேற்றி காண்பித்த தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை இன்றைக்கு நம் மூலமாய் நிரூபித்து காண்பிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, நீ நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியாது, மாம்ச கிரிகளை அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த தேவன் தான் சொல்றாரு, என் ஜனங்களுடைய எல்லா விதமான வாதைகளை நான் கேட்டேன், அந்த தடையை தேவ ஜனங்களால் மாற்ற முடியாது என்பதனால் தேவனே அந்த தடையை மாற்றுவதற்காய் நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். நான் அதிகமாக விசுவாசிக்கிற தேவ ஜனமே, இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சூழ்நிலை என்ன காமிக்குதோ அதை நம்பாம, அதை போட்டு மனசுல போட்டு குழப்பாம, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை முழு நிச்சயமாய் நம்பி அதை அணைத்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஐயாவை குறித்து அதை அணைத்துக் கொண்டிருந்த விசுவாசமா அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்வார், செய்வார், செய்வார். ஸ்தோத்திரம். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு என்றைக்கு அறிந்து கொள்கிறாரோ
அன்னைக்குதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஆடியோ தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வெறும் ஆடியோ கேட்கிறாரு. என்றைக்கு அந்த வார்த்தையை சொல்றாரோ அப்படி கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கிறது. அப்படி சூழ்நிலை எல்லாம் மாறுது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து சார், தானே நம்பி இருந்தேன், எல்லாம் போச்சே, ஒண்ணுமே இல்லையே, சொந்த மனைவியே என்ன காரி துப்புறா சார், தேவனை தூஷித்து ஜீவனை விடுப்பா, இன்னும் அவரை பிடிச்சிட்டு நிக்கிறியே. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதே இடத்துல, எந்த இடத்துல எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் ஏளனம் செய்தார்களோ, நீ எப்படி செஞ்சிருப்ப எப்படி செஞ்சிருப்ப, அதனால தான் இது நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனை யோபுக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியல. தேவன் சொல்ற, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏனென்னா தடைகளை உடைக்கிறவரே அவர் தான். அவர் தடை பண்ணவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, அவர் தடைகளை உடைக்கிறவரை உங்களுக்கு முன்பதாய் காண்பிக்கிறார். இப்போ ஒரு 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 பிராக்டிக்கலான ஒரு காரியத்தை உங்க முன்னாடி காண்பிக்க விரும்புகிறேன். நான் எந்த பார்ட் எடுக்கிறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களே எடுப்பேன். ஏன்னா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலேன்னு சொல்லிட்டார்ல. இங்க நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் நல்லா உங்களுடைய மைண்ட், இருதயம் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவன் ஒரு பிளானை போட்டுட்டார். இந்த ஜனங்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவருடைய காயங்களை பார்த்து ஒரு திட்டத்தை பிளான் பண்ணிட்டார். அது இப்ப பிளான் பண்ணல, ஆபிரகாம் ஐயாவுக்கே முன்னாடி தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டுருச்சு. அந்த ஜனங்கள் மிகுந்த ஆஸ்தியோடு புறப்பட்டு வருவாங்க எகிப்து தேசத்துல இருந்து, தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டாச்சு. உரைக்கப்பட்ட நேரம் வரும்போது, இந்த டைம் வரும்போது அதுக்குள்ள சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏறக்குறைய 430 வருஷம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அது தேவ ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த தீர்க்கதரிசனம் தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆனா ஆபிரகாம் ஐயா தன்னுடைய சந்ததிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. யாக்கோபு தன்னுடைய சந்ததிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா சூழ்நிலை நிமித்தம் அதை மறக்கப்பட்டதா இருந்திருக்கலாம். ஆனா சின்ன குரூப் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு சொல்றாங்க, அந்த மரணம் அடைந்ததுக்கு பின்பதான் என்னுடைய சரீரத்தை இங்க வைக்காதீங்க, எலும்புகள் அங்க கொண்டு போங்க. ஒரு சம்பவம் நடக்க போது கடைசி நாட்கள்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு வரும்போது மரித்தவர்களாம் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதுல்ல. சம்பவம் நடக்க போதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல பேரண்ட்ஸ். இப்போ இது எல்லாம் நடந்த சம்பவம். உரைக்கப்பட்டது இவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி உரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சந்ததி காணும்படியா அது நிறைவேறுகிற டைம் வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பயங்கரமான நெருக்கம் இருக்குது. இப்போ ஒரு ஆளை இங்கிருந்து எழுப்புறாரு, மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். அவரிடத்தில் பேசுகிறார். அவருடைய சூழ்நிலை ரொம்ப ஒஸ்டா தான் இருக்குது. சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவராய் இருந்தாலும் 40 வருஷம் வனாந்தரத்துல போய் இந்த ஆடுகள் பின்னாடியே ஓடி 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 எல்லாம் மறந்து போச்சு. பேச்சு திறமை இல்லை, பெரிய இன்டெலிஜென்ஸ் கிடையாது அப்படின்னு அவரே சொல்றாரு. எனக்கு சரியா பேச்சு கிடையாது, பார்வன் முன்னாடி போய் பேசுறோம்னா ஞானம் வேணும், திறமை வேணும். மோசே, உன்கிட்ட ஞானம் இல்லை, திறமை இல்லை, எல்லாம் தெரியும், நான் உன் கூட இருக்கிற மோசே, வா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுவிக்க போகிறான்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போய் நிறைய காரியத்தை பேசுறாரு. இப்போ இங்க பார்வோன்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறான்னு பாருங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பிசாசு பேசி இருக்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்போ யார் அந்த தேவன்? இல்ல, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலரை போக விடுவதில்லை என்றான். ஆமென். கர்த்தர் தேவன் ஒரு திட்டத்தை போட்டுட்டார், இந்த ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும், கர்த்தருடைய திட்டம். ஆனா இவர் சார் சொல்றாரு, அவர் யாருப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் அவரை போக விடுவதில்லை. சொன்னது யார் தெரியுமா? எகிப்து தேசத்தின் ராஜா, கிங்கு. நான் போக விட மாட்டேன்ப்பா, அவர் யார் எனக்கு தெரியாதுப்பா. அப்படியா பார்வோம்? தெரியாதோ? தெரிய வைப்பார். யாரை வச்சு தெரியுமா? தேவ ஜனங்களை வச்சு தெரிய வைப்பார். அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ராஜ்யங்களோ ராஜாக்களோ எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் சரி, தம்முடைய மகத்துவத்தை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் விளங்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்ப சொன்ன பார்வோன்னு ஸ்தோத்திரம், எத்தனை டைம் நடக்குது பாருங்க. ஒரு டைமும் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறான் பாருங்க. ஒரு பெரிய வாதம் வந்தோன்னு, ஓகே ஓகே மோசே வாப்பா, எனக்காக வேண்டுதல் பண்ணு, இந்த வாதம் ஒன்று நீங்கட்டும் அப்படின்னு வேண்டுதல் பண்றாரு. பண்ண உடனே ஓகே ஓகே, அப்போ ஆண்கள்லாம் நீங்க போயிட்டு வாங்க, பெண்களும் மிருக ஜீவன்கள்லாம் இங்க இருக்கட்டும் அப்படின்றான். இல்ல பிடிச்சது ஒன்னே ஒன்று, தேவன் என்ன நினைச்சாலும் அதான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை அப்பீல் நடக்குது. சில டைம் சொல்றாரு, மிருக ஜீவன்கள்லாம் இங்க இருக்கட்டும், நீங்கள் பிள்ளைங்களை மாத்திரம் போயிட்டு வாங்க,
எங்க தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்தணும், எகிப்து தேசத்தில் இருக்கிற காரியத்தை கொண்டு பலி செலுத்தக்கூடாது, எங்களுடைய தான் பலி செலுத்தணும் சொல்லி அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில 10வது வாதை வந்த உடனே சம்பவம் எப்படி தீர்க்கதரிசனம் நிறைவேறுது பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எவ்வளோ ஃபாஸ்டா இந்த 10 வாதைகள் நடந்ததுக்கு எவ்வளோ டைம் எடுத்துன்னு எனக்கு தெரியாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த தடைகளை உடைக்கிற வார்த்தை, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற அந்த தேவனுடைய மகத்துவம் எப்படி தேவ ஜனங்களை வைத்து கிரியேட் ஆகுதுன்றத பாருங்களேன். அங்க பிசிக்கலா இருந்த தேவ ஜனங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். என்னடா மோசே சொல்ல சொல்ல பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டே தானே போகுது சொல்றாங்களே தேவ ஜனங்கள். எப்பா அமைதியா இருந்திருந்தா கூட ஏதோ வேலை இல்லாம அழகா நாங்க 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருப்போம். நீ என்னைக்கு பேச வந்தியோ அதுக்கப்புறம் தான்ப்பா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. தேவ ஜனமே, மாம்சம் வேற ஒரு டைரக்ஷனை காமிக்கும், ஆவியோ அடுத்து நீ நடக்க போகிற பெரிய விடுதலையை, இதுவரைக்கும் உலகத்துல யாரும் கண்டிராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் உங்கள் மூலமாய் உங்களை கொண்டு செய்ய போகிறார் என்பதுதான் வாக்குதத்தம். அதுதான் ஆவியில சொல்லப்பட்ட வாக்குதத்தம், தீர்க்க தரிசனம். அதை தேவன் காண்பிக்கிறார். ஆனா மாம்சம் வேற ஒரு டைரக்ஷனை காமிக்குது. மோசே பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டியாப்பா, எங்களை நிம்மதியா இருக்கிறத விட்டு ஏன் இப்படி வந்து எங்களை கெடுத்தன்னு சொல்லி மாம்சம் காண்பிக்குது. எதன் பக்கம் நாம் சார்ந்து கொள்ள போகிறோம்? அன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு வார்த்தை இல்லை, அது எழுதி கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் நடக்குது இல்லை, இதெல்லாம் வந்து தேவன் தான் செய்கிறார் என்பதை முழுமையா புரிந்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் செய்த அற்புதங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எழுதி கொடுக்கப்பட்டிருந்தும் நம் மாம்சத்தையே நோக்கி பார்த்து சோர்ந்து போய் மடிந்து போக போகிறோமா? இல்லை வாக்குதத்தத்தை தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நம்பி அவரை பிடித்துக் கொண்டு அந்த அதிசயத்தை விளங்க பண்ண போகிறோமா என்பதுதான் டாஸ்க். இது ஒரு நாளில் இல்ல பிரியமானவர்களே. அந்த அதிசயத்தை தேவன் உங்கள் கண்கள் காண பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தும் வரைக்கும் அவரை அணைத்துக் கொண்டிருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து அவரை பிடிச்சுக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ஆமென். எவ்வளவு அழகா எழுதிருக்க பாருங்களேன். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சாகுறோமே, ஆலோட்டிகள் நிமித்தமாய் விட்டு சாகுறோமே, தங்கள் ஜீவனை கசப்பாக்குறாங்களே. இப்ப அங்க இருந்து கவுண்டர் டயலாக் வருது. அந்த எகிப்து தேசத்துல இந்த சிட்டிசன்ஷிப் சொல்றாங்க, அந்த ராஜ்யத்தில் ஒர்க் பண்ண பிரதானிகள் சொல்றாங்க, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமா இந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். சீக்கிரம் 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 கிளம்புங்க கிளம்புங்க. சார் நீங்க தான் சார் நேத்து வரைக்கும் தடைப்படுத்தி வச்சிருந்தீங்க, நீங்க தான் நேத்து வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, பிளானை மாத்தி 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 சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா துரிதப்படுத்துறீங்களே. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய செயல். துரிதப்படுத்தினார்கள். துரிதப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த ஏறக்குறைய 430 வருஷம் இவர்கள் சம்பாதித்த சகல சம்பத்துகளையும் எகிப்து தேசத்தையே கொள்ளையிட்டார்கள் போட்டிருக்கு. எல்லாம் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. அது அவர்களுடையதல்ல, இவர்களுடையதுதான். இத்தனை வருஷம் இவர்கள் சம்பாதித்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் 430 வருஷம் சேலரியை வாங்கிட்டு ஒரே நாள்ல வாங்கிட்டு கிளம்பினா எப்படி இருக்கும்? அப்படியாய் அந்த ஜனங்களால் அனுப்பி விடப்படுகிறார்கள், துரிதப்படுத்துகிறார்கள். துரிதப்படுத்தினது தேவ அந்த எகிப்து தேசத்து ஜனங்கள் அல்ல, துரிதப்படுத்தினது தேவனுடைய கரம். இதுதான் கர்த்தருடைய வாக்குதத்தம், இதுதான் மார்வலஸ், இதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை தேவன் உங்கள் மூலமா விளங்க பண்ண போகிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆமேன் சொல்லி இருக்கிறீங்க. ஆமேன் ஜனமே, நாம் வணங்குகிற நாம் நம்புகிற தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் உங்களுக்கு காண்பிப்பது மாத்திரமல்ல, உங்கள் மூலமா இந்த உலகத்திற்கு, தேசத்திற்கு, பகுதிக்கு, பட்டணத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு காண்பிக்க அவர் தயாராய் இருக்கிறார். இஸ் ரெடி. செய்ய போறான்னு பாருங்க. அவரால் ராஜ்யங்களை மாற்ற முடியும், ராஜாக்களை மாற்ற முடியும், தேவ ஜனங்களை மாற்ற முடியும், கடின இருதயத்தையும் உடைக்க முடியும் என்பதுதான் மார்வலஸ். அதுதான் அதிசயம். அதான் தடைகளை உடைக்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதற்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நிறைய காரியத்தை, இந்த தடைகளை உடைக்கிற காரியத்தை பத்தி உங்களிடத்தில் பேசலாம். இதுல குறிப்பா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தை கேப்சர் பண்ணணும். தாவீது அவருடைய சேனை எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க.
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபூஸ் என்ற பட்டணம்ல தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென். இங்கே கொஞ்சம் இந்த வார்த்தையை நம்ம அப்படி மேலோட்டம் படிச்சா அதோட சீக்கிரட் என்னன்னு தெரியாது. தேவன் ஒரு திட்டத்தை போட்டுட்டார் ஆல்ரெடி. இது தாவீதின் நகரமாய் மாறுவது மாத்திரம் அல்ல, அங்கதான் தேவாலயம் வரப்போகிறது, அதுதான் கடைசி நாட்களின் அடையாளமா இருக்க போகிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பட்டணமாய் மாறப்போகிறது. ஆனா இப்பொழுது வேறொருத்தரோட கையில இருக்குது. இந்த ஜனங்க சொல்றாங்க தாவீதினால் கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா யுத்தத்திலும் பயங்கர பராக்கிரமசாலிகள் வந்தும் அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியல. பிகாஸ் அந்த பட்டணத்துக்குள்ள இருந்தவர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பிளான் போடுறவங்க. அது ஒரு உயரமான ஒரு பட்டணம், அதை பிடிப்பது ரொம்ப கடினமான காரியமா இருந்தது. அதில் இருக்கிற எல்லாரும் பயங்கரமா யுத்தத்தை கற்றுக்கொண்ட யுத்த சேனையா இருந்தார்கள், பயங்கரமான வாரியர்ஸ். அதனால வந்த இதுவரைக்கும் யுத்தத்துக்கு வந்த எல்லாருமே தோல்வி அடைந்து தான் போனாங்க. இதுல போட்டிருக்கல சப்பானிகள் உன்னை தடுப்பார்கள் போட்டிருக்கல, குருடரும் சப்பானிகள் உன்னை தடுப்பார்கள்னு. அவங்க யார் தெரியுமா? எல்லாரும் வாரியர்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்துல கண்ணையும் தன்னுடைய அங்க அவயங்களை இழந்தவர்கள். அவர்கள் கூட இன்னும் யுத்தத்தில் மும்முரமாய் பயன்படுத்தப்பட்டார்கள் அந்த பட்டணத்துல. அவங்களே உங்களை தடுப்பாங்கப்பா, நாங்கெல்லாம் வந்து கை இருக்கவங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, கை கால் இல்லாதவங்களே குருடனே வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டு ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்படிப்பட்ட பெருமை கொண்ட ஒரு பட்டணம் எரிகோ மாதிரி பெருமை நிறைந்த பட்டணமா இருந்துச்சு. ஆனா தேவன் அதை தாவீதின் வசமாய் திருப்பும்படியாய் திட்டம் போட்டுட்டார். இன்றைக்கு எத்தனை தாவீதுகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் போய் தோத்துட்டு வந்த ஒரு பட்டணத்திற்கு இன்றைக்கு உங்களை ஒருவேளை அனுப்பி இருக்கலாம், அநேக காரியத்தை பார்த்து நீங்க பயந்து போயிருக்கலாம். ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர் என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்கிறது. அது தாவீதின் பட்டணமாய் மாறிற்று. தாவீதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு திட்டம் ஒன்று இருந்தது. அந்த தேவ திட்டத்தை தாவீதின் மூலமாய் நிறைவேற்ற தேவன் ஒரு பிளான் பண்ணாரு. ஈஸியா அதை வந்து காங்கர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தாவீதின் பட்டணம் இருக்கிறது, தாவீதின் கோட்டை இருக்கிறது, அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்குது? வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். தடைகளை உடைப்பேன்னா தடைகளை உடைப்பார். குடும்பத்துல வர வர பிரச்சனைகள் வேற ஒண்ணு காமிக்குதா, போராட்டங்கள் வேற ஒண்ணு காமிக்குதா, உங்க வியாதி வேற ஒண்ணு காமிக்குதா, அதெல்லாம் மாம்சத்துக்குரியது. நிச்சயமாய் மாறும். ராஜாக்களை மாற்றக்கூடியவர், இயற்கை மாற்றக்கூடியவர், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர். இதை மாற்ற முடியாதா? தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த நன்மையை தடுக்கிற கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த பட்டணத்தில் தாவீதுக்கு ஒரு திட்டம் இருந்தது, அதை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. தடையாய் வந்த எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் பட்சத்திலும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் ஒரு பிளான் ஒன்று போடுறாருங்க. இதெல்லாம் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட சம்பவம். ஆனால் தேவ ஜனங்களால் எப்படி நிறைவேறுது என்பதை சின்ன சின்ன பாட்டா தடைகளை உடைக்கிறவராய் சில பாட்டை நம்ம பார்த்துருக்கிறோம். எஸ்ராயை குறித்து உங்களுக்கு தெரியும்ல, யார் எஸ்ரா? எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு இந்த 1ஆம் பாயிண்ட்டை நிறைவு செய்வோம். அடுத்த 2ஆம் பாயிண்ட் இருக்கு, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை நம்ம பார்ப்போம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதெல்லாம் ஏன் தேவன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார்? முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், முன்னாடி தேவ ஜனங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அவர் செயல்படுத்த முடியும். அந்த தடைகளையே உடைத்தவர். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைக்க முடியாது என்று உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்ப யாருடைய வேலை தெரியுமா? தேவனுடைய வேலை தடைபட்டுருச்சு. தேவன் உங்கள் மேல வச்ச திட்டம், உங்க மேல வச்ச நோக்கம், இந்த காலத்துல அந்த காலத்துல உங்கள் மூலமா செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த காரியம் தடைப்பட்டது. அது ஒரு ஆவியின் கிரியை. அதற்கு மனிதர்கள் செயல்படலாம், மற்ற காரியங்கள் செயல்படலாம், யாரோ ஒருவர் கூட எளிமை வந்து நின்று அதை தடை செய்து இருக்கலாம். இங்க எஸ்ராவில் நடந்தது போல அது தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. உங்கள் வாழ்க்கையில
தடைப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்கள் செயல்பட போகிறதற்கு தடைகளை உடைக்கிற முன்பதாய் புறப்பட்டு போகிறவராய் இந்த காரியத்தையும் காண்பிக்கிறார். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை தடைப்பட்டிருந்ததா? அதை தடைப்படுத்தின ஆவிகள் என்ன? எஸ்ரா 4:8 அது எந்தெந்த ஆவின்றதை எழுதியிருக்கார். நிறைய பேரோட பேர்லாம் பின்பதாக எழுதப்பட்டிருக்குது. ஒரு 2 ஆவியை குறித்து பார்ப்போம். எஸ்ரா 4:8 இவங்கள எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. ராஜாக்கே அட்வைஸ் கொடுக்குற ஆட்கள் இவங்களாம். ஆலோசனை தலைவனாகிய ரெகூவும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யாரென்றால், இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் வருது. ஃபர்ஸ்ட் கவுன்சில், ராஜாவுக்கே கவுன்சில் கொடுக்குற ஒரு ஆளு, பயங்கரமான ஆள். ராஜாக்கே ஆலோசனை கொடுக்கணும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். அடுத்து அக்கௌண்டன்ட், மொத்த ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த ஷேர் இது அவர்கிட்ட தான் இருக்குது. பொக்கிஷத்தை எல்லாம் மொத்தமா அவர்கிட்ட தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு காரியத்தை தடை செய்வதற்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். உங்க எழுதின மனுல நிறைய பேர் பின்னாடி கையெழுத்து போடுறாங்க, அது ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அநேக விதமான ஆட்களின் நிமித்தமாய், ஆவிகளின் நிமித்தமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்து இத்தனை நாட்கள் நிறுத்தி வைத்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே, அந்த தடைகளை உடைக்கும்படியாகவே, தடைகளை உடைக்கிறவராய் உங்களுக்கு தேவன் முன்பதாய் அவர் காண்பிக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பதாய் புறப்பட்டு போகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைய முறை கொடுத்திருக்கலாம். தடைகள் உடைக்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப டைம் வந்துருச்சு. எப்படி தீர்க்கதரிசனம், உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு டைம் ஒன்று வந்துச்சு இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கு உண்டான நேரம் வந்து விட்டது. தேவ ஜனமே மறந்துடாதீங்க. திட்டத்துக்கு விரோதமாய் அதிபதிகள் எழும்பினாலும் ராஜாக்கள் எழும்பினாலும் அதை தள்ளி வேறொரு ராஜாவையும் ஏற்படுத்த அவரால் முடியும். அர்த்தசாஸ்தாவை காலி பண்ணிட்டு தரிவை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டாரு. அர்த்தசாஸ்தா, தேவனுடைய திட்டத்தை தடை பண்ற நீ டெம்பரவரி, அடுத்து ஒரு ஆள் வருவார் பின்னாடி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். உலக தோற்றத்தின் முன்னாடி இருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் சரித்திரத்தை பரட்டி போட்டு பார்த்தோமானால் தேவன் செய்த மகத்துவங்களின் கணக்கு எண்ணி முடியாது. பிரியமானவர்களே, அதே மகத்துவத்தை கடைசி ஒரு முறை தேவ ஜனங்கள் மூலம் அதை நிரூபிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது செய்ய போறாரு. இதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அடுத்து இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லை, இப்போ 2வது பாயிண்ட்டை பார்த்தோம்னா ஓகே ஆயிடுச்சு டைம். அடுத்து 2வது பாயிண்ட் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இதோட காரியத்தின் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? தடைகளை உடைக்கிறவர் செயல்பட தொடங்கியாச்சு. தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது தடைகளை உடைக்கிறவராக இருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் முழுமையாய் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் கீழ் உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களோ, இன்றைக்கே அந்த தடைகளை உடைக்கிற வல்லமை அது புறப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும், பிளஸ் இந்த செயல் கர்த்தர் ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ண போறோம். காரியம் ஒன்று காமிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை வேறு ஒன்று காண்பிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். சொல்றீங்களா? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஏன் தெரியுமா? பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே.
சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். சொல்றீங்களா? நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் ஆமாண்டவரே, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். தேவச்சனமே, அவர் வாக்குரைத்தவர். வாக்கு மாற ஒரு மனிதனும் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஒருவேளை பெருக்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே, நீங்க படுகிற வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் படுகிற கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். சொந்தங்கள் மூலமாய், உறவுகள் மூலமாய், நட்புகள் மூலமாய், மனிதருடைய வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் படுகிற எல்லா வியாகுலத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவன், உங்கள் பெருமூச்சின் சத்தத்தையும் கவனமாய் கேட்டு தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி இன்றைக்கு நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தவர், லோத்தை நினைவு கூர்ந்தவர், யோபுவை நினைவு கூர்ந்தவர், இன்றைக்கு உங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். நீங்கள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் வியாகுலத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இன்றைக்கு உம்முடைய ஜனங்களுடைய செவிகள் கேட்கும்படியாய் நீர் வெளிப்படுத்தின உம்முடைய நாமத்தின் மகத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தின் தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காய் இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் பாடுகள் நிறைந்த மனிதர்கள் தான். ஆனால் நாங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளையும், எங்கள் இருதயத்தில் ஏற்படுகிற காயங்களையும் ரணங்களையும் வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு தேவ ஜனங்கள் எத்தனையோ பேர் இதுல கூடி இருக்கிறாங்கப்பா. இவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குது, தனிப்பட்ட முறையில ஆண்டவரே, உறவுகள் நிமித்தமாய் உண்டான பாதிப்புகள், ஆண்டவரே, உற்றார் நிமித்தமாய் உண்டான பாதிப்புகள், சில சூழ்நிலை நிமித்தமாய் உண்டான பாதிப்புகள், மற்ற ஜனங்கள் நிமித்தமாய் உண்டான பாதிப்புகள், எல்லா காயங்களையும் பார்த்திருக்கிறீரே. அவர் உங்கள் காயங்களை கட்டி உங்களை சுகப்படுத்துகிற கர்த்தர். அவர் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல சமாரியன். இன்றைக்கு உங்கள் காயங்களை கட்டும்படியாக உங்கள் மத்தியில அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. தேவ ஜனமே, நீங்கள் நம்புகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராய் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க அவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. அநேகருடைய தடைகளை உடைக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் நிறைய டெஸ்ட்மனி சொல்லுவீங்க. சும்மா சாதாரணமான டெஸ்ட்மனி அல்ல, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மார்வலஸ், முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு நீங்க நிர்ணயித்து வைத்திருந்த அநேக காரியத்தை முடிய பண்ணுகிற தேவன். அதுதான் அவருடைய நாமம், அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயம் இன்றைக்கு விளங்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. பிரியமானவர்களே, உங்கள் மாம்சம் காண்பிக்கதை நம்பாதிருங்கள், பிசாசு சொல்வதை நம்பாதிருங்கள். உன்னால முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது, நீ ஒரு பலகீனமான பாத்திரம், உன்னால நடக்காது, உன்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனா நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு காரியம், முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். பொல்லாத சத்ருவே, எல்லா விதமான வார்த்தைகளுக்கு முடிவை உண்டாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில வைத்த தடைகளை உடைக்கிற தேவன் இதோ எனக்கு முன்பதாய் புறப்பட்டு போகிறார். இன்றைக்கு அவருடைய நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு தைரியமா சொல்லுங்க. உங்களுடைய பலத்தை நம்பி இல்ல, கர்த்தருடைய பலத்தை நம்பி சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அதிசய கரத்தை உங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் நிறைவேற்றுவார். தகப்பனே,
இந்த சத்தத்தை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அவருடைய நீ போய் கேளுன்னு சொன்னீங்களப்பா, அதன்படி கேட்டேன். இவங்க எல்லாம் உங்க விசுவாசிக்கிறேன், உங்க நம்புறேன், உங்களுடைய வார்த்தை செயல்படும் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு சொன்ன எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அதிசய கரம் வெளிப்படுவதாக, அற்புதத்தின் கரம் வெளிப்படுவதாக, உடைய வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக. இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் கண்ட அதே விதமான அதிசயங்களை இன்றைக்கு என்னுடைய கண்களும் பார்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த அதிசயத்தை விளங்க பண்ணுகிற தடைகளை உடைக்கிறவர் உடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதாகம வசனத்துல எத்தனையோ காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே, இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே நடந்த காரியத்தை நீர் முடித்து காண்பித்தீர். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராய் இவர்களை காண்பித்தருள வேண்டும் என்று உடைய இரக்கத்தை முன்னிட்டு, உடைய வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே, ஆவியானவர் உங்களுக்கு சொன்னதை காதுள்ள அனைவரும் கேட்க கடவீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு சொன்னதை காதுள்ள அனைவரும் கேட்க கடவீர்கள். அதிசயத்தை செய்வேன் என்று வாக்குரைத்த தேவன் அந்த அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவராய் போகிறார் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு மிஞ்சி மாம்சமானதை உங்க புயபலமாக்கி கொண்டு மாம்சத்தை சார்ந்து வாழாதிருங்கள், மாம்சத்தின் பக்கமே பேசாதிருங்கள், உங்களுடைய பலகீனப்படுத்துகிற காரியத்தை நீங்கள் அறிக்கை செய்யாதிருங்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள் என்று உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ ஜனங்களை நினைவு கூர்ந்தார். தடைகளை உடைக்கிறவங்க குடும்பத்தில் உங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவரை நம்பிக்கொண்ட ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த ஒருத்தர் முகங்கள் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. பிரகாசமாய் மாறுகிறது போல உங்கள் முகங்களை பிரகாசமாக்குகிற தேவன் இந்த ஏப்ரல் மாதத்துல அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க கரை ஒவ்வொரு வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான அசுத்த வல்லமையின் கிரியைகளை நிர்மூலமாக்கின உடைய கரம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த கடைசி நாட்களிலும் உங்களுடைய மகத்துவத்தை உங்களுடைய ஜனங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவதற்கு இவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் உம்முடைய கரம் இவர்களுக்கு வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை இவர்கள் மூலமாய் வெளிப்படுவதாக. இவங்க இல்லத்திற்குள்ள, இவங்க உள்ளத்திற்குள்ள, இவங்க சரீரத்தின் மேல, இவங்க உறவுகள் மேல, செய்கிற வேலைகள் மேல எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இவர்கள் இருதயத்தை அழுத்துகிற, இவங்க இருதயத்தை நோக பண்ணுகிற, இவங்களுடைய இருதயத்தின் சிந்தையை வேதனைப்படுத்துகிற எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு இங்கிருந்து கட்டளை கொடுக்கிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைத்து போடுகிற தேவனுடைய கரத்தை நீட்டுவீராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் விலகுவதாக. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார்னு வாய் அறிக்கை செய்யட்டும். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர்னு தைரியமா உமக்காக எழும்பி இன்னும் அநேக காரியங்களை செய்ய எங்களை வழி நடத்தும் வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லார் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து முற்றிலுமாய் இவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் பெரிய காரியங்களை காண கிருபை செய்யும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்களும் சொல்றீங்களா? எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் இறுதி அறிக்கை பாடலை பாடும்பொழுது எல்லாம் ரெடியா இருங்க. மத்தியில் இருக்கிற அருமையான மகன் சாலமோன் அவர்கள் அறிக்கை பாடலை பாடி நம்மை வழி நடத்துவார்கள். எல்லாரும் வலது கட்டை தலைமையில வச்சு சேர்ந்து பாடணும். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தேவ இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறந்து போகாதே. ஆமென், ஆமென். God bless you. God be with you.
தேவனாய் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் சுகபலனும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உறவுகளோடும் உடைமைகளோடும் ஊழியத்தோடும் நீங்கள் கைது செய்கிற வேலையோடும் இருந்து ஆசீர்வதிப்பதாக சொல்லி மனதார உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாரநாதா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். May God bless you. God be with you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.